ஹைஸ் நான் ஜெசோனா. ஜெயிலர் 2 படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஏற்கனவே ஜெயிலர் 1 படம் எடுத்திருந்தாங்க. அதுல ரஜினிகாந்த் அவங்க வந்து வேற லெவல் ஹிட் குடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து நெறைய படங்கள் வந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா, அதுல வந்து ஹிட் குடுக்கல. ஃப்ளாப் தான் ஆயிருக்குது. இத தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இனி ஜெயிலர் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் நெல்சன் அவர்கள் சொல்றாங்க. சரி இதுக்கெல்லாம் ஓகே. ப்ராப்பரா எல்லாமே இது பண்ணிக்கிட்டு, ர ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, ஜெயிலர் 2 படத்த வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இத தொடர்ந்து வந்து நேத்தைக்கு வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் வந்து எப்படி இருக்குது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயிலர் 1 அந்த படத்த வந்து சொல்லவே வேண்டாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. ஏன்னா ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாத படம் அந்த படம் தான். அதாவது அதுல வந்து ரொம்ப டயலாக் இல்லாட்டாலுமே சரி, ஆக்ஷன் எல்லாமே செம்மையா இருந்து, அதுல வந்து ரஜினிகாந்த் அவங்க வந்து அவங்க பையனே லாஸ்ட்டா கொன்றுவாங்க. பையன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சு கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு மாஸா இருந்துச்சு. இப்போ அந்த ஜெயிலர் படம் வந்து கிட்டத்தட்ட எனக்கேக்க வந்து 650 கோடி வசூல் அடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ வசூல் அடிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனா எக்ஸாக்ட்டா 650 கோடி வசூல் அடிச்சிருக்குது. அந்த டைம் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 74 வயசு ஆகுது. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 72 வயசுல தான் அந்த படம் நடிச்சிருப்பாரு. அவரோட வயசுல இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து வேற லெவல் மாஸ் தான். இப்பவும் ஜெயிலர் 2 படம் நடிக்கிறாங்க. அந்த டீசர பார்க்கும்போது எனக்கே ஒரு 74 வயசானவரு இப்படி நடிப்பாரா? இவருடைய ஏஜுக்கு எப்படி இருப்பாங்க எல்லாரும். ஆனா 74 வயசுலயும் இப்படி வந்து மாஸா நடிக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் போடலாம் அப்படின்னு வந்து இவர பார்த்தே நம்ம கத்துக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. சரி இப்போ டீசர் எப்படி இருந்துச்சு? அத முதல்ல பார்க்கலாம். டீசர் வந்து செம்மையா இருந்து. வேற லெவல்ல இருந்து தமிழ் சினிமாலயே இப்படி ஒரு டீசர் வந்து யாருமே வெளியிட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டீசர் தான் இந்த டீசர். எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து தயாரிப்பாளர் நெல்சனும் இந்த டீசர்ல வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து இசையமைப்பாளர் அ யாரு அனிருத் அவங்களும் இந்த டீசர்ல வந்திருப்பாங்க. முக்கியமா ஹீரோ ரஜினிகாந்த் அவர்களும் இந்த டீசர்ல நடிச்சிருப்பாங்க. முதல்ல ஸ்டார்ட்டிங்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல காட்டுறாங்க. அந்த கடல் பக்கத்துல வந்து ஒரு வீடு மாரி ஒரு இருக்குது. அதுல வந்து நம்ம அனிருத் அவங்களும், நெல்சன் அவர்களும் வந்து மசாஜ் மாரி ஒரு மசாஜ் சேர்ல படுத்துக்கிட்டு கண்ல வந்து அ நம்ம வெள்ளரிக்காய் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு இத மாரி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ரேடியோ செட் இருக்கு. அதுல வந்து நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. புயல் வந்துட்டு இருக்குது. இனி அடுத்ததும் ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அனிருத்தும் சொல்லுவாங்க, "அப்ப நம்ம சென்னைக்கு போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நெல்சன் சொல்லுவாரு. அதாவது தயாரிப்பாளர் நெல்சன் அவர்கள் சொல்லுவாரு. "அங் அங்கலாம் போகாண்டாம். சென்னையில தான் இந்த புயலே கரை கடக்குது. அங்க என்னத்துக்கு? அதனால தான் கோவாக்கு வந்திருக்கோம்." அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கிட்டு இப்படியே இவங்கக்குள்ளயே பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்குது. உடனே நெல்சன் அவர்கள் வந்து சொல்றாரு, "ஆமா இவன் பெரிய தோரு. போன உடனே அங்க போயி புயல வந்து அடக்கிருவான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனிருத்த பத்தி பேசுறாங்க. இப்படி மாற மாற அவங்களுக்குள்ள ஃபன்னான விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அத பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அது சிரிப்பே வரும்னு நெனச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு. அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் அப்படியே மசாஜ் இதுல வந்து படுத்துக்கிடுவாங்க. அங்க இருந்து அதாவது ஜன்னல் அதாவது கதவுக்கு ஒருத்தன் கதவுல இருந்து ஒருத்தன் பிச்சுக்கிட்டு ஏர்ல பறந்துகிட்டு வருவான். வந்து அனிருத்துக்கு காலுக்கு கீழயும், அந்த நெல்சன் அவரு காலுக்கு கீழயும் விழுந்து கிடப்பான். உடனே கோடாரி வந்து ஸ்பாட்ல அவனுக்கு முதுகுல வந்து குத்தும். ரத்தம் வந்து அவங்களுடைய 2 பேத்துக்கும் ஃபேஸ்ல வந்து தெறிக்கும். சரி அவன் தான் வந்து விழுறான் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த தாட்டு 2 கண்ணாடி ஜன்னலையும் பிச்சுக்கிட்டு 2 பேரும் வந்து ஏர்ல பறந்து வருவான். அவனுக்கும் இந்த மாதிரி கோடாரி குத்து நடக்கும். அதில உடனே அனிருத்தும், நெல்சன் அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, சைட்ல போய் அப்படியே ஒதுங்கி இருப்பாங்க. ஒதுங்கி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரவுடி பசங்க எல்லாமே தப்பிச்சு போறதுக்கு இப்படி இவங்கள தாண்டி தான் போவாங்க. சரி அப்புறம் அடுத்தது இவங்க எல்லாமே பேயாச்சு. அப்புறம் ஒரே ஒரு ஆளு சிங்கிளா ஒரு ஆளு வராரு. யாருன்னு காட்டல. அதுதான் நம்ம ஹீரோ. யாரு? ரஜினிகாந்த் அவர்கள். மெதுவா நடந்து வருவாங்க. உடனே இவங்க 2 பேருமே அனிருத்தும், நெல்சன் அவரும் வந்து
பெட்ஷீட் எடுத்து ஃபேஸ மறைச்சுக்கிடுவாங்க. உடனே அந்த பெட்ஷீட்ல கால வச்சு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இழுப்பாங்க. இழுத்த உடனே ஏதோ பேசுவாங்க. அதாவது கண்ணும், கத்தியும் கையில வச்சிருப்பாங்க. ஏதோ பேசுவாங்க. உடனே இவங்க வந்து சைகை மூலமா இந்த பக்கம் சொல்லி காட்டுவாங்க. காட்டுன உடனே என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த கன்னும், கத்தியோட மெதுவா நகர்ந்து போவாரு. அதுக்கப்புறம் நெல்சன் பக்கத்துல வந்து ஒரு பாம் வந்து கீழ வந்து விழும். உடனே நெல்சன் வந்து அவரு என்ன சொல்லுவாருன்னா, அவர் தயாரிப்பாளர் இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு நெனச்சு பார்க்கல. செம்மையா இருந்துச்சு. அந்த சீன பார்க்கும்போது. உடனே நெல்சன் சொல்லுவாரு, "அவருடைய பாக்கெட்ல இருந்து விழுந்தது கூட தெரியாம நான் போறாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாம் எடுத்து அனிருத்துட்ட காட்டுவாரு. உடனே அனிருத் ஆன்னு சொல்லி வைப்பாங்க. அந்தால ரஜினிகாந்த் அவங்க வெளிய வந்து நிப்பாங்க. அனி அங்க பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த பில்டிங்ல வந்து பாம் வெடிச்சிரும். வெடிச்சுட்டு இங்க வந்து பார்க்கும்போது, ஒரு செவுத்த பிச்சுக்கிட்டு வண்டியில வந்து 2, 3 ரவுடிங்க வந்து வருவாங்க. வந்து பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள கன்ன வச்சு குறி வச்சுட்ருப்பாங்க. பின்னாடி வந்து வெடிச்ச செதறி அனிருத்தும் யாரும் இருப்பா. நெல்சன் அவர்களும் அந்த ஜன்னல் வழியோட நின்னு பார்த்துட்ருப்பாங்க. சரி, இங்க வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கண்ணாடிய கழட்டி ஒரு அசைப்பாரு. உடனே இந்த ஜெட் இருக்குதுல்ல, ஜெட் வந்து ராக்கெட் லாஞ்சர் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எதிரில உள்ள வண்டியோட சேர்ந்து ஒரு 4 ராக்கெட் லாஞ்சர் வந்து வண்டியில விழுது. ஆனா, அங்க பின்னாடி பார்த்தா யாரும் கிடையாது. ஆனா, ராக்கெட் லாஞ்சர் வந்து இந்த வண்டியில விழுந்து வெடிச்சு செதறுது. உடனே நெல்சனும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிய காட்டுறாங்க அடுத்தது. ஸ்டைலா காட்டுறாங்க. திரும்புறது மாதிரி அழகா காட்டுறாங்க. அடுத்தது வந்து நெல்சனும், அனிருத்தும் சொல்றாங்க, "இதே நம்ம எடுத்துறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மாரி இருந்துச்சு. சூப்பரா இருந்து. நம்ம தமிழ் சினிமாலயே இந்த மாதிரி டீசர யாருமே வெளியிட்டிருக்க மாட்டாங்க. படம் கண்டிப்பா மாஸா தான் இருக்கும்னு நெனைக்கேன். நெல்சன் அவருடைய படம்னாலே சொல்லலாம். ஆக்ஷனுக்கே பஞ்சமே இருக்காது. டயலாக் இல்லாட்டாலும் சரி, ஆக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா, சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர். அவர வச்சு எடுக்கிறதுனாலே ஒரு மாஸ் படம் தான் சொல்லலாம். இந்த டீசர வந்து ரிலீஸ் ஆன உடனே இருந்து நெறைய அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டீசரே வேற லெவல்ல இருக்குன்னா, படம் எப்படி இருக்கும்? எப்போ படம் வரும்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு மாஸ் படமா தான் இருக்கும். இந்த இந்த ஜெயிலர் 2 படம். வேற லெவல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே ஜெயிலர் 1ல வந்து கிட்டத்தட்ட 650 கோடி வசூல் அடிச்சுது. இப்ப ஜெயிலர் 2 படத்த வந்து ஜெயிலர் 1ஓட பெஸ்ட்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா தமிழ் சினிமாலயே இது வந்து 1000 கோடி வசூல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இந்த ஜெயிலர் 2 டீசர் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அந்த டீசர் பார்த்தாலே தெரியும். நம்ம தலைவர் வந்து மாஸ் என்ட்ரி குடுத்திருந்தாங்க. அதுல வந்து அனிருத்தும், ஆம் இயக்குனர் நெல்சனும் அவங்க வந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து மாஸா இருக்கும். கண்டிப்பா 1000 கோடி வசூல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ஜெயிலர் 2 படம் வந்து எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. விட்டா இப்பவுமே வந்து டிக்கெட்ட வாங்கிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மாஸா இருந்து டீசர். எந்த படத்துலயுமே டீசர் இப்படி வராது. வேற லெவல் டீசர். இதுக்கு வந்து பெர்சன்டேஜ் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% குடுக்கலாம். 100 100 குடுக்கலாம். அந்த அளவுக்கு டீசர் வேற லெவல் சூப்பரா இருக்கும். இனி இதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அனிருத் தான் இசையமைப்பாளர். அனிருத்த பத்தி சொல்லயே வேண்டாம். வேற லெவல்ல இசையமைப்பாரு. இனி என்ன பாட்டெல்லாம் இசையமைச்சு ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.